ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சமீபத்தில் இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இதில் இடம்பெற்றிருந்த சில காட்சிகளை பார்த்து இது மாதம்பட்டி ரங்கராஜின் கதை என்று பலர் கூறி வருகின்றனர். தற்போது அதை ஒட்டி இணையத்தில் உருவாக்கப்பட்ட டெம்ப்ளேட்டுகள் வைரலாகி வருகின்றன. இட்லி கடை திரைப்படம் உண்மையிலேயே மாதம்பட்டி ரங்கராஜின் கதைதானா? பார்க்கலாம். தனுஷ் தானே நடித்து இயக்கியிருக்கும் திரைப்படம் இட்லி கடை. இதில் அவருடன் நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். மேலும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். தனுஷ் ஹிட் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் கடைசியாக ஹிட் கொடுத்த திரைப்படம் என்றால் அது திருச்சிற்றம்பலம்தான். அதன் பிறகு தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர், ராயன், குபேரா ஆகிய 3 படங்களும் தோல்வி படங்களாகவே அமைந்தது. இப்படத்தின் மீது அவரது ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள். அதேபோல் தனுஷ் கடைசியாக இயக்கிய நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஆகிய படமும் தோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில்தான் தனுஷின் 52வது படமான இட்லி கடை அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படமானது வரும் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டது. இப்படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருக்கும் சில காட்சிகள்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆம், அதில் காண்பிக்கப்படும் சில காட்சிகளை புகைப்படம் எடுத்து அதனை மாதம்பட்டி ரங்கராஜுடன் இணைத்து இது மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கை வரலாறு போல உள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நெட்டிசன்கள் பலர் கிண்டல் அடித்து வருகின்றனர். நடிகராகவும் சமையல் கலை நிபுணராகவும் இருப்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவரது சமையல் என்றாலே பிரம்மாண்டமும் அறுசுவையுடன் வகை வகையான பிரமிக்க வைக்கும் உணவு வகைகள்தான் ஸ்பெஷல். இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா கொடுத்த புகாரால் சர்ச்சையில் சிக்கினார். இதையடுத்து 2 மாதங்களுக்கு மேலாக இணையத்தில் இவர் வைரலாகி வருகிறார். எந்த திரையுலக பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களுக்கும் இவரது கேட்டரிங் நிறுவனத்தில் இருந்துதான் சாப்பாடு செல்லும். அந்த அளவிற்கு இவரும் இவரது சமையலும் பிரபலமடைந்திருக்கிறது. இவரது தந்தையான மாதம்பட்டி தங்கவேலுவும் சிறந்த சமையல் கலைஞராக இருந்தவர். அவரின் சமையலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுவைத்து பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. தனது தந்தையைப் போல சமையல் நுணுக்கங்களை கற்றறிந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த நிலையில் தனுஷின் இட்லி கடை திரைப்படத்தின் கதையும் சற்று அதே போல இருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். இட்லி கடை படத்தின் ட்ரெய்லரில் இருக்கும் சில போட்டோக்களை எடுத்து மாதம்பட்டி ரங்கராஜின் சில போட்டோக்களோடு இணைத்து வைரலாக்கி வருகின்றனர். இதை பார்த்த பலர் இது மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கை வரலாறு கதைதானா என்று கேட்டு வருகின்றனர். ஆனால் அதற்கு படக்குழு தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. சமீபத்தில் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் சொன்ன இட்லி கதை அப்போது பெரிதாக வைரலானது. அதில் சிறுவயதில் தினமும் இட்லி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு தன் கையில் காசே இருக்காது என்று கூறினார். கையில் எப்போதாவது கிடைக்கும் காசை வைத்து தங்கள் ஊரில் இருக்கும் ஒரு இட்லி கடையில் 4 இட்லி சாப்பிடுவோம் என்றும் அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் கூறினார். இப்போது தான் எவ்வளவோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் சென்று இட்லி சாப்பிடுவதாகவும் அப்போது கிடைத்த மகிழ்ச்சி இப்போது கிடைப்பதில்லை என்றும் கூறினார். அப்படி தான் சிறுவயதில் பார்த்த கதையை தான் தற்போது படமாக எடுத்திருப்பதாக கூறினார். இப்படி அவர் சொன்ன இட்லி கடை கதை படத்திற்கு பெரிய பிரமோஷனாக அமைந்தது. எது எப்படியோ தனுஷின் இட்லி கடை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி திறக்கப்படும் போதுதான் அதன் வியாபாரம் நன்றாக கல்லா கட்டுகிறதா இல்லையா என்று தெரிய வரும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.